பாவக்காய் இப்போ என்ன விலை போகுது? பாவக்காய் இப்போ 250 ரூபா போகுது. 250 ரூபாய்க்கு உங்கள்ட்ட இருந்து எடுக்கணும். எடுக்கிறேங்க. நீங்கள் பார்த்தீங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. பொழுதுனுக்கு இருந்தபடியா காயை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல வெள்ளை காய் எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி 50 நாள் வந்து கஷ்டப்படுறோம்டா அவையில் வந்து ஒரு நாள்லேயே அந்த லாபத்தை எடுத்துக்கொண்டு போயிடுமே சரியான வாசி லாபத்தை. இப்போ நாங்கள் வந்து தண்ணீர் வச்சு பசலை வச்சு காகங்கள் குருவிகள் இருந்து பாதுகாத்து அதை நாங்கள் உண்ட ஒரே நாளில் கொடுக்க அவையில் சரியான வாசி. நான் நேற்று வாங்கினா 100 ரூபா கிலோ. 100 ரூபா. நாங்கள் 50 ரூபாய் தான் எங்களை தோட்டத்தில் என்ன செய்ய எல்லாம் போகிறவங்களே எடுக்கிறதான் வியாபாரிகள் வந்து எடுக்கிறீங்க நம்ம தோட்டத்தில். எங்கள் நட்டம் தான் எங்களுக்கு. அதான் இப்போ வந்து வியாபாரிகள் வந்து என்ன ஒரு விவசாயிகளை வந்து ஒரு என்னண்டு ஒரு ஏமாத்தின ஒரு விலைக்கு தான் எடுத்துக்கொள்ளினோம். சொல்கிறீங்க எங்களுக்கு கட்டாது என்ன செய்கிறது நாங்கள் தோட்டம் இவ்வளோ காலம் செய்கிறவங்களுக்காக செய்து கட்டாயம் வந்து வெங்காயம் போன்ற பயிர்கள் செய்தால் அதுக்கு தூவெல்லாம் கட்டாயம் பிரதானமானது. அப்போ தான் அந்த நாங்கள் வந்து காலமையில் வந்து பனித்தண்ணி கழுவ தேவையில்லை, தூவலை போட்டு விட்டால் சரி. நிறத்த காயாக வாங்கி கொண்டு போனால் வீட்டை அளவளவாக சமைக்கலாம். புறங்குவால் தான். புறங்குவாலில் ஒரு புதிய நாம ஒன்று வந்தது. இது வித சிவப்பு விதை உள்ளுக்கண்ணே. கருப்பு விதை சிவப்பு விதை உள்ள கொடுப்போம். இல்லை கல் கட்டி விட்ருக்கு. கல் கட்டி விட்டால் தான் அந்த காய் வந்து நீட்டாக நேராக வரும். வளையாமல் அவனுக்கு நேராக காய் வரும். கல் கட்டி விட்ருக்கு. இது என்ன ப்ரோ இங்கே தடியெல்லாம் கட்டியிருக்கிறீங்க? இது கிளி சோழனுக்காக கிளி முதல் மறுமண்டு தகரம் கட்டு சத்தத்தை அடிக்கிறது. முதல் வந்து சோழன் போட்டிருந்தீங்க? சோளம் போட்டிருந்தாங்க. கிளி இப்போ நெல்லெல்லாம் பட்டி முடிஞ்சு சீசன் முடிஞ்சு தானே? சீசன் முடிஞ்சு இப்போ அடுத்த திறம் திருப்பம் இதுக்கு விதைச்சி வேப்பு நடக்குது வேலை. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று. இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நண்பன் தோட்டத்தை தான் வந்திருக்கிறோம். இங்கே வந்து நிறைய மரக்கறி பயிர்கள் செய்திருக்கிறார். அதோட வந்து குறிப்பாக வந்து இப்போ எல்லோரும் விரும்பி சாப்பிட்றது வந்து வர்த்தக பழம் தான். இன்றைக்கு வந்து நாங்கள் தோட்டத்திலேயே வாங்கி சாப்பிட போகிறோம். கூடுதலாக வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றேன்டா இப்படி ஒரு நாள் 2 நாள் பிடிங்கி வச்ச பழமாக இருக்கும். இன்றைக்கு தோட்டத்திலேயே வந்து உடனே பிடிங்கி சாப்பிட ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அதை விட ஒரு சிறப்பான முறையில் பயிர்கள் எல்லாம் செய்திருக்கிறார். கூடுதலாக இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான் கூடுதலாக வந்து செய்திருக்கிறார். இங்கே வந்து வெங்காய விதி எடுக்கிறேன் வெங்காயத்துலேருந்து. அப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த தோட்டத்தை பார்த்துட்டு இங்கே என்னென்ன மரக்கறிகள் செய்திருக்கிறாருன்னு பார்த்துக்கொண்டு எங்களுக்கு சமையலுக்கு தேவையான மரக்கறிகள் தான் நாங்கள் இன்றைக்கு நண்பர்கிட்ட வாங்கி எடுக்க போகிறோம். இப்படியான தோட்டங்களில் வந்து மரக்கறி வாங்கி எடுக்கிறேன்னா ஒரு விலை குறைவாக இருக்கும். இப்போ சந்தையில் நாங்கள் வாங்க போனோம்னா இன்றைக்கு நேற்று பிடிக்கிற மரக்கறியாக இருக்கும். இதுலேயே நாங்கள் நண்பர்கிட்ட உடனே வாங்கி சமைச்சா ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான மரக்கறியாக இருக்கும். அப்போ நாங்கள் அப்படியே நண்பன் தோட்டத்தை முதல்ல சுற்றி பார்ப்போம் நாங்கள் என்னென்ன செய்திருக்கிறாருண்டு. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் செய்ய வெங்காயம் எல்லாம் பூத்துருக்கு. இது வந்து என்ன வெங்காயம்? இது வந்து சின்ன வெங்காயம். இது வந்து இப்போ நீங்கள் நட்டு இப்போ எத்தனை நாள் ஆகுது? இப்போ நட்டு 2 மாதம் ஆகுது நட்டு. இங்கே பாருங்கள், இங்கே பூ எல்லாம் இருக்குது. இந்த பூ வந்து நீங்கள் பிடிங்கி சந்தையை கொடுக்குறோம் இல்லையா? இது கொடுக்குறோம் நாங்கள். இப்போ கொஞ்சமாக தானே பூத்து. இப்போ தான் பூ வந்து ஆரம்பம் என்ன? ஆரம்பம் தான். இப்போ வந்து நிறைய பூ பூத்தா தான் ஒரு வட்டி கொடுக்கலாம் சந்தைக்கு. இப்போ நாங்கள் கொண்டு வைக்க ஒரு கொஞ்சம் கொண்டு போகிறத விட ஒரு 7-8 பிடி கொண்டு போனால் கொஞ்சம் பிரியோசனமாக இருக்கும். அப்போ இதில் வந்து நாங்கள் பூவை மட்டும்தான் பிடிங்கி கொடுக்குறதா இல்லாட்டி கீழே விளையிற வெங்காயம் எடுக்கிறாங்களா? கீழே விளையிற வெங்காயம் இன்னும் ஒரு 10-15 நாளில் கீழே பிடிங்கி எடுக்கலாம். அப்போ நாள் கிடக்கு என்ன மேலே? நாள் கிடக்கு. அப்படி அங்காலயம் வந்து வெங்காயம் தான் செய்திருக்கிறீங்களே? வெங்காயம் அது அங்கால பூத்துட்டு வெங்காயம். இதுக்கு வந்து நீங்கள் நீர்ப்பாசனம் வந்து எப்படி நீங்கள் தண்ணி பாய்ச்சிருந்தீங்க? இதுக்கு இதே நாங்கள் புருவம் என்னென்னா இந்த புருவத்தில் போட்டிருக்கு. இந்த இடவெளிக்கு பேக்காலில் தண்ணி விட்டு கட்டுறீங்களே? தண்ணி விட்டு கட்டுறது. இந்த புருவக்காய் பாருங்க, புருவக்காய் வந்து நல்லா வரும். அப்படியே இந்தியாவில் வந்து கறி மிளகாய் இப்போ தான் காய் வந்து ஆரம்பம் போல கண்ணே. இதுதான் காய் ஆரம்பம். வேறுங்க காய் இருக்கு. இந்த இந்தியாவில் வந்து வெங்காயம், இந்தியாவிலையும் வந்து வெங்காயம், இடைக்குள்ளே வந்து கறி மிளகாயும் தக்காளியும் செய்திருக்கணும். தக்காளியும் இப்போ தான் காய் ஆரம்பம் போல். இப்போ தான் காய் ஆரம்பம். அப்படி அங்கால வந்து வெங்காயம் தான், அதையும் பார்ப்போம்ண்ணே. இந்தியாவில் பாருங்க, நாங்கள் முதல் பார்த்த வெங்காயத்தை விட இது கொஞ்சம் பெரிய வெங்காயம்.
பூவை பாருங்கள். இதுலேயும் வந்து பூ கொடுக்குற இல்லையா கடைக்கு? இது பூ கொடுக்குறது தடலை அழுத்த கொடுக்குறது இது. அப்படியே வெங்காயத்தோட சேர்த்து வெங்காயத்தோட கொடுக்குறது. அது தடல் மட்டும் பட்டி கொடுக்குறது. இது வந்து அப்படியே வெங்காயத்தோட சேர்த்து கொடுக்குறோம் கடைக்கு. இதுலேயும் வந்து நிறைய பூ இருக்குண்ணே. இதே பூ கடைக்கு பிடிங்க கொடுக்கலாமே. இது புளியும் கொடுக்கலாம், அப்படியே சேர்த்து புளியும் கொடுக்குறது. ஒரே அடியா புளியும் கொடுப்போம். அப்போ இந்த வெங்காயம் தான் நீங்கள் இஞ்சால மேடை போட்டுருக்கீங்களா? இதில் மேடை போட்டு தான் இந்த வெங்காயம் நடுறது. இது மேடை போடுறது வந்து இதில் பூவில் இருந்து தான் நான் தீட்டு எடுக்கிறது. இந்த பூவிலேருந்து தான் எடுக்கிறீங்களா? இந்த விதை வந்து இந்த விதை தீட்டு எடுத்து போட்டு அப்புறம் இதை நடுறது. இதில் வந்து மேடையெல்லாம் போட்டு ரெடியாக தான் இருக்கிறீங்க நடுறதுக்கு. இங்கே பாருங்க முளைச்சிருக்கு வெங்காயம். இது வந்து எத்தனை நாள் ஆகும்? இது வந்து 90 நாள். நாள் கூட என்ன? நாள் கூட. இது நாள் குறைவு. இப்போ இந்தியாவில் வந்து இதுக்கு வந்து நீர்ப்பாசனம் வந்து தூவல். இது தூவல் கட்டாயம் வந்து வெங்காயம் போன்ற பயிர்கள் செய்தால் அதுக்கு தூவல் தான் கட்டாயம் பிரதானமானது. அப்போ தான் அந்த நாங்கள் வந்து காலமையில் வந்து பனித்தண்ணி கழுவ தேவையில்லை, தூவலை போட்டு விட்டால் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா தூவல் போட்டாச்சு. தூவல் வந்து வேலை செய்து கொண்டு இருக்கு பாருங்கள். தூவலை போட்டு விட்டால் சரி, நாங்கள் நின்று தண்ணி கட்டணுமென்ற அவசியம் இல்லை. காலமாக விடியவே தோட்டத்தை பார்க்க நல்ல ஒரு அழகாக இருக்குது. அப்படியே அங்கால எங்கட பிரதானமானது எனக்கு வந்து நல்ல விருப்பம் பத்த பழம். அந்த கோழிகள் ஆடுகள் நாய்கள் ஒன்றும் பெறாமல் பாருங்க வலையெல்லாம் கட்டியிருக்கணும் படிவா. இந்தியாவில் பாருங்க பத்த பழம் இருக்குது பாருங்க, எந்த பெருசுண்டு பாருங்க. இதெல்லாம் முத்திட்டுது, பிடுங்கலாம். இப்படி வத்த பழம் வாங்கி சாப்பிடணுமாட்டா இப்படி தோட்டத்துக்கு தான் பெறணும். தோட்டத்தில் வந்து பிடுங்கி சாப்பிட்டா தான் நல்ல ஒரு சுவையாக இருக்கும், நல்ல இனிப்பாயும் இருக்கும். இதுலேயும் நல்ல பெரிய காய் இருக்கு. எனக்கு வந்து நல்ல விருப்பம் பத்த பழம் மட்டும். ப்ரோ நீங்கள் இந்த பத்த நட்டு இப்போ எத்தனை நாள்? இப்போ இது நட்டு 45-50 நாள் ஆகுது. இப்போ அறுவடை செய்கிறோம். இது 50 நாளில் நாங்கள் அறுவடை செய்யலாம். ஃபுல்லாக 45 நாள் 50 நாளில் ஃபுல்லாக அறுவடை செய்யலாம். நல்லா முத்தி இருக்கும் காய். இப்போ வியாபாரி மாதிரி வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து என்ன விலைக்கு வந்து எடுக்கணும்? இப்போ கொஞ்சம் விலை குறைவாக தான் எடுக்கிறோம். இப்போ 45-50 அப்படி போகுது. மற்ற என்னென்னா காக பிரச்சனை முதல் பிரச்சனை என்ன? முதல் காவல் பார்க்கணும். காகம் விடுதில்லை, எல்லாம் பிஞ்சிலேயே கொத்தி சாப்பிடுது எல்லாத்தையும். நல்ல இனிப்பு பழம் தானே? நல்ல இனிப்பு பழம் விடுதில்லை பறவை. இப்போ 45 ரூபா 50 ரூபாய்க்கு எடுத்தா நான் நேற்று வாங்கினா 100 ரூபா விலை. அது சந்தையில் இப்போ நாங்கள் கொடுக்குற அவையலுக்கு கொண்டு வச்சு தானே விற்பினோம். இப்போ சரியான வாசிக்கு அவையல். இப்போ நாங்கள் வந்து 50 சரி சராசரி 50 நாள் வந்து கஷ்டப்படுறோம்டா, அவையல் வந்து ஒரு நாள்லேயே அந்த லாபத்தை எடுத்து கொண்டு போயிடுமே சரியான வாசி லாபத்தை. இப்போ நாங்கள் வந்து தண்ணீர் வச்சு பசலை வச்சு காகங்கள் குருவிகள் இருந்து பாதுகாத்து அதை நாங்கள் கொண்டு ஒரே நாளில் கொடுக்க அவையல் சரியான வாசி. நான் நேற்று வாங்கினா 100 ரூபா கிலோ. 100 ரூபா. நாங்கள் 50 ரூபாய் தான் எங்களை தோட்டத்தில் என்ன செய்ய எல்லாம் போகிறவங்கள எடுக்கிறதான் வியாபாரிகள் வந்து எடுக்கிறீங்க நம்ம தோட்டத்தில். எங்கள் நட்டம் தான் எங்களுக்கு. அதான் இப்போ வந்து வியாபாரிகள் வந்து என்ன ஒரு விவசாயிகளை வந்து ஒரு என்னண்டு ஒரு ஏமாத்தின ஒரு விலைக்கு தான் எடுத்துக்கொள்ளினோம். சொல்கிறீங்க எங்களுக்கு கட்டாது என்ன செய்கிறது, நாங்கள் தோட்டம் இவ்வளோ காலம் செய்கிறவங்களுக்காக செய்து கொள்ளும். அதுதான் இப்போ பூசணிக்காய் மாதிரி இந்த பழத்தை வந்து நாங்கள் பிடுங்கி வச்சு ஒரு விலை கூட கொடுக்குற டைமும் பெறாது. பிடுங்கினா ஒரு 2-3 நாளைக்கு இருக்கும், அதோட வந்து பழுதாக போயிடும். அதுக்குள்ளே சந்தைப்படுத்திடும். இப்போ நிறைய பிரச்சனை இருக்குது. நிறைய பிரச்சனைகள் இங்கேயும் அந்த பழங்கள் இருக்குது பாருங்கள். அந்த காகம் சாப்பிட்ட பழம் கொத்தி கொத்தி உள்ளுக்கு இருக்கிற சிவப்பு பழத்தை சாப்பிட்ரும்.
இங்கே பாருங்க இங்கே அப்படி நிறைய எங்கேயால நிறைய சாப்பிட்டு இங்கே பாருங்க இதுலேயே எவ்வளோ சாப்பிட்டு கொண்டு பாருங்க இதுலேயே மட்டும் சாப்பிட்ருக்கேனே பெரிய பழம். இப்போ நாங்கள் தோட்டத்துக்கு வந்தனாங்க தானே கட்டாயம் வந்து ஒரு பழம் சாப்பிடணும். நல்ல பெரிய அடிக்கிற வெயிலுக்கு அப்படி இருக்கணும் பாருங்க. இப்போ நாங்கள் பத்தா பழத்தை சாப்பிடுவோம். நல்ல இனி பாருங்கண்ணே. நல்ல இனம். உடனே பிடிங்க உடனே சாப்பிட நல்ல இனிப்பாக இருக்கு. அந்த சில பழம் நான் கடையில் வாங்கினா இனிப்பு குறைவாக இருக்கும். நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 நாள் பிடிக்கிற பழமாக இருக்குமே. 4 செண்ட பழம். இன்றைக்கு வந்து நண்பர்கிட்ட வாங்கி கொண்டு போகணும் பழம். அப்படியே பாருங்க காகம் வெள்ளனைக்கே வந்துட்டுது. இப்போ நாங்கள் நிற்கிறபடியாக இப்போ படத்துக்கு வரையில. இப்போ நாங்கள் போக விட்டு காகம் கட்டாயம் பேரும் போடுறதுக்கு. அப்படியே அங்கால தோட்டத்தை பார்ப்போம். பழத்தை சாப்பிட்டு அடிக்கிற வெயிலுக்கு. இங்காலயம் வந்து கறி மிளகா நட்டுருக்குற இதுலேயும் வந்து காய் இருக்குது. இந்த மிளகா இவ்வளவு தான் வளருமா இல்லாட்டி இன்னும் வளருமா? இது இன்னும் வளரும். இது இந்த வெயில் வெக்கைக்காக குருமா நோய் அடிச்சிச்சு. சரியான வெயில் என்ன? சரியான வெயிலுக்காக நோய் ஆகிடுச்சு. சில பயிர்கள் இந்த வெயிலுக்கே வராது. அதை விட முக்கியமானது இந்த சோளர். அப்போ நீங்கள் இந்த சோளரில் இருந்தால் நீர்ப்பாசனம் எல்லாம் செய்கிறீங்க ஃபுல்லாக பயிர்களுக்கு. தண்ணி நல்லா வரும். இதுக்கு வந்து நல்ல வெயில் அடிக்கணும். பெரிய சோளர் தானே தோட்டத்துக்கு ஃபுல்லாக காணுமே இந்த சோளர். மழை காலத்துக்கு வந்து பாவனை குறைவாக இருக்குமே. மழை காலத்துக்கு தேவையில்லை தானே தண்ணி தோட்டத்துக்கு பாதிக்கிறது இல்லை. இங்கால வந்து பைத்தங்குடி. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லா மரவள்ளி. இது என்ன வரும் மரவள்ளி வந்து பூக்குது? பூத்து காய் வரும். பெரிய காய் பெரிய காய் கட்டு அடித்து கட்டில் காய்க்கும். இது வந்து எத்தனை மாதம் மரவள்ளி? இது வந்து 6 மாதம். சரியாக இறாச்சி பசலை வச்சு 6 மாதத்தில் கிழங்கு இழுக்கலாம். இது இந்த மாதம் குறைஞ்சானே. நாங்கள் அந்த 6 மாத கட்டையை வந்து நாங்கள் 9 மாதத்துலான்னு பிடிங்க எடுக்கலாம். இது நாங்கள் 3-4 மாதம் 3 மாதத்தில் பிடுங்கலாம். ஆனால் ஒழுங்கான பராமரிப்பா 3 மாதத்தில் பிடுங்கலாம், இல்லாட்டி 6 மாதம். இது இப்போ நீங்கள் வச்சு எத்தனை மாதம்? இது வச்சு இப்போ 3 மாதம் ஆகுது. அப்போ என்ன ஒரு 2 மாதத்தால் அறுவடை செய்யலாம். 2 மாதத்தில் அறுவடை செய்யலாம். இது என்ன ப்ரோ இஞ்சால தடியெல்லாம் கட்டியிருக்கிறீங்க? இது கிளி சோளனுக்காக கிளி முதல் வருமாண்டு தகரம் கட்டு சத்தத்துக்கு அடிக்கிறது. முதல் வந்து இதுக்கு சோளன் போட்டிருந்தேன். நீங்கள் சோளம் போட்டிருந்தாங்க. கிளிக்கால் பார்க்க தானே ஒவ்வொரு நாளும் வந்து கலைச்சி கொண்டு இருக்கல. ஒரு மணி ஒன்று கட்டி விட்டால் வீட்டை இருந்து இழுத்து அடிக்கக்கூடிய மாதிரி நூல் கட்டி அங்கே இருந்து இழுத்து அடிக்கிறேன். நானும் சில இடங்களில் பார்த்துருக்குறேன். அப்படி இதுக்கு வந்து நிறைய மரவள்ளி நிற்கும். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தக்காளி பாருங்கள், பழங்களெல்லாம் இருக்குது. இப்போ தக்காளி பழம் என்ன விலை போகுது? தக்காளி பழமும் விலை குறைவாக தான் போகுது. 100 ரூபா 150 ரூபா. இங்கே பாருங்கள் பழம் இருக்குது. என்ன விலை கிடைக்கணும்? 100 ரூபாலேருந்து 150 ரூபா அப்படி ஒரு விலை போகுது. நான் இப்போ 2-3 நாளைக்கு முதல் வாங்கினான் கிலோ 200 ரூபா. நாங்கள்
இப்போ 150 ரூபாய்க்கு எடுத்தாலும் பரவாயில்லை. நூறுரூவா நல்ல காயண்டா 150 ரூபா, இல்லாட்டி 100 ரூபா. இது வந்து பாருங்கள், அந்த கண்டு வந்து சரியாமல் தான் இந்த தடி வந்து கட்டியிருக்கு. ஆனால் இப்படியான அந்த வளர்ந்து வர இனம் வந்து நிறைய காய்க்கும். இதுலாம் காய் இருக்கு. இப்போ நிறத்த காயாக வாங்கி கொண்டு போனால் வீட்டை அளவளவாக சமைக்கலாம். இப்போ தக்காளி பழம் பிடுங்கி எடுத்துட்டோம். அப்படியே அங்கால பாவக்காய் வாங்கி எடுப்போம். பாருங்க, இதுலாம் கூட காய் இருக்கான்னு பாருங்க. நல்ல பெரிய பெரிய தக்காளி பழம். பாகலம் வந்து ஓஞ்சி கொண்டு வருது போலண்ணே. ஓஞ்சி கன நாள் ஆயிட்டு ஆவல் நப்பையும் காய்ச்சி கொண்டு தான் இருக்குது. ஆனால் வெயில் காரணமாக தான் கொடி இப்படி இருக்குது, இல்லாட்டி நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து இந்த வெயில் கிளைமேட் தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. நாங்கள் பொலித்தீன் போட்டு விட்றோம். நாங்கள் என்னென்னு சொன்னால் சின்ன பூவிலே பிஞ்சில் பூச்சி வந்து அடிக்குமாண்ணே. பூச்சி வந்து அடிக்கும். அந்த காய் ஓட்ட போட்டால் காய் பெருக்காது, அதோட காய் வந்து பழுதாக போயிடும், நேரத்துக்கு போயிடும். அதுக்காக நாங்கள் சின்ன பிஞ்சிலேயே பொலித்தீன் போட்டுறோம். ஃப்ரெஷ்ஷான காயாக வரும். காய்க்கு வந்து ஒரு பாதிப்பும் பெறாது. ஆனால் சின்ன பிஞ்சிலே போட்டுருவோம். சின்ன பிஞ்சிலே போட்டுருவோம். இப்போ இப்படியான காய்க்கெல்லாம் போடலாது, இதுக்கு போடலாது. அஞ்சு இது போடாமல் விட்டபடியே அஞ்சு இதில் அடிச்சிருக்கு, பூச்சி அடிச்சிட்டு பூச்சி வந்து குத்தி இருக்கு. இப்படியான பிஞ்சில் போடலாம் நினைக்கிறேன். இப்படி சின்ன பிஞ்சில் போடணும். பூவுக்குள்ளார வந்து ஒரு 2-3 நாளையில் 2-3 நாளில் போட்டுருவோம். இந்த பருவங்களில் போட்டுருவோம். கொளுத்தும் போட்டால் காய் நல்லா பெருசாக வரும், ஒரு பெருசாக வரும் காய். இது கொஞ்சம் பெரிய பாவக்காய் இருக்குது, இதை பிடிங்கி எடுப்போம். பாவக்காய் இப்போ என்ன விலை போகுது? பாவக்காய் இப்போ 250 ரூபா போகுது. 250 ரூபாய்க்கு உங்கள்கிட்ட இருந்து எடுக்கணும். எடுக்கிறீங்க இங்கே பார்த்தீங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். பொழுதுனுக்கு இருந்தபடியா காயை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல வெள்ளை காய். இப்போ அந்த பாவக்காயில் உள்ள பொழுத்தின் எடுத்து வேறு பாவக்காய் போடுறோம். இப்போ நாங்கள் வந்து பாவக்காய் வந்து அறுவடை சேர்க்க அந்த பொழுதின் வந்து இன்னொரு பிஞ்சு பாவக்காய்க்கு நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஒருக்கா அப்படி பிடிச்சி கட்டி விட்டால் சரி, அந்த பொழுதின் வந்து கலண்டு விடாமல். இந்தியாவில் வந்து இதுக்குள்ளே என்ன பயிரிட்டுருக்குறீங்க? இதுக்குள்ளே தான் பத்தை நட்டுருக்கேன். இப்போ தான் முளைக்கு தானே. அப்போ அது வந்து ஓஞ்சி கொண்டு வர அடுத்த கட்டம் வந்து நட்டுருக்குறீங்க கண்டு. இதையாவது கொஞ்சம் நல்ல விலைக்கு கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்காக தான் போட்டிருக்கேன். அதான் இதுவும் விலை போனால் நல்லா. இதுக்குள்ளே வந்து இது வந்து நீத்து பூசணி. இப்போ தான் சின்ன கண்டு. இப்போ தான் பசலை பஜ்ஜி சாரி விட்டுருக்கு. கூடுதலாக இது வந்து நல்ல விலை போகும் வெயில் டைமுக்கு. கூடுதலாக வந்து வாங்கி சமைப்பினோம். அதை கோயில் தேவையில் அதை விட நல்ல நிகழ்வுகளுக்கு புது வீடுகள் கொடுக்கலாம். அதோட நீத்துக்காயை வந்து நாங்கள் ஒரு மாதம் இல்லை 2 மாதத்துக்கு வச்சு பாவிக்கலாம். வட்டி வச்சிருக்கலாம், பிள்ளை வர பார்த்து. வத்த பழம் வந்து அப்படி இல்லை தானே, 2-3 நாளில் வத்த பழம் 2-3 நாளில் பழுதாயிரும். பழுதாயிரம்னா அந்த உள்ளுக்கு வந்து அந்த செமிச்ச தன்மையாக போயிடும், வெட்டிச்சிரும் காய். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பன் பைத்தங்குடி தோட்டம் இப்போ தான் பிஞ்சு பிடிக்குது தானே. இப்போ தான் பிஞ்சு பிடிக்குது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த கொடியை சுற்றி விட்டால் தான் காய்க்கும். சுற்றி விடுவோம் கொடி. கொடி வெளியில் விடக்கூடாது, சுற்றி கொடி விட்டால் கொடி ஓடும், அதில் பூ பிஞ்சு பிடிக்கும். பாருங்கள் பிஞ்சு இருக்கு.
இப்போ தான் காய்க்க ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் காய இன்னும் மாய தொடங்கல. இன்னும் மாய இல்லை, இப்போ தான் காய் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பைத்தங்காயும் கொஞ்சம் விலை போல இருக்குண்ணே. பைத்தங்காய் கொஞ்சம் விலையாக தான் போகுது. கூடுதலாக வந்து எல்லா நிகழ்வுக்கும் வந்து பைத்தங்காய் சமைப்பினோம். பைத்தங்காய் சமைப்பினோம், எனக்கு கொஞ்சம் விலையாக போகும். கூடுதலாக வந்து நீங்கள் தான் தோட்டம் செய்கிறது. இப்போ வெளியில் வந்து ஆக்களை பிடிச்சி அப்படி இல்லை ஆக்கள் பிடிச்சி செய்கிறதில்ல, நாங்களே தான் செய்கிறோம். மரக்கறிகள் வந்து விலை குறைவாண்டா கட்டுப்படியாக தானே. சம்பளம் கொடுத்து இப்போ 2 சம்பளம் கூட போகுது, 2500 அப்படி போகுது. இப்போ எங்களுக்கு கட்டாது, மரக்கறியில் விலை இல்லை. நாங்களே தான் செய்கிறோம். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமே நாங்களே செய்வோம். ப்ரோ அதில் ஒரு பெரிய பைத்தங்காய் ஒன்று இருக்கு, நாங்கள் பார்ப்போம். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தங்காய் ஒன்று நான் கண்டுட்டேன். இது குரங்குவால் பைத்த மாதிரி இருக்குது. குரங்குவால் தான். குரங்குவாலில் ஒரு புதிய நாம ஒன்று வந்தது. இது விதை சிவப்பு விதை உள்ளுக்கானே. கருப்பு விதை சிவப்பு விதை உள்ள. இப்போ நாங்களே வந்து இதே விதை எடுத்து திருப்பி பயிரிடலாம் தானே. நல்ல சீட்ஸ் எடுக்கலாம். இப்போ கடையில் தான் நாங்கள் வாங்கி வைக்கணும் பண்ணி இல்லை. இல்லை, நல்ல இனம். அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா புடோல். இப்போ தான் கொடியோடு ஆரம்பம் பூ. இது வந்து கூடுதலாக இப்படி பந்தலில் விட்டால் தான் நல்ல வடிவாக கொடியோடி காய்க்கும். வேறு காய்க்கு தடி கல் கட்டி விடுறது. ப்ரோ இதில் ஒரு இப்போ தான் சின்ன ஒரு காய் கொண்டு வருது போல். இப்போ தான் காய்க்கு, இப்போ தான் பூ பிஞ்சி பூவாகவே இனி ஒரு 10 நாள் அப்படி காய் பெருத்து வந்துடும். இதுக்கு வந்து நாங்கள் அந்த பொழுத்தின் அடிக்கணும். இதுக்கும் பொழுத்தின் அடிக்கணும். பொழுத்தின் அடித்தா அந்த தொங்கலில் ஒரு பொழுத்தின் போட்டுக்கிறீங்க போல இருக்குது. கல் கட்டி விட்டுருக்கு. கல் கட்டி விட்டால் தான் அந்த காய் வந்து நீட்டாக நேராக வரும். வளையாமல் தான் நேராக காய் வரும். அதான் கல் கட்டி விட்றது. அதை விட அந்த கட்டை புடவலும் இருக்குண்ணே. அது கட்டை புடவல், இது நீட்டு புடவல். ஆனால் கூடுதலாக டிமாண்ட் வந்து இந்த நீட்டு புடவல். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நண்பண்ட வட்டி மிஷின். இப்போ நெல்லெல்லாம் பட்டி முடிஞ்சு சீசன் முடிஞ்சு தானே. சீசன் முடிஞ்சு இப்போ அடுத்த திறம் சிறுபம் இதுக்கு விதைச்சி வேப்பு நடக்குது வேலை. அப்போ இனி மிஷினை நாங்கள் திருப்பி ஒருக்கா கழுவி எல்லாம் திருப்பி ஒரு ரீகண்டிஷன் பார்க்கணும். ரீகண்டிஷன் பார்த்து எல்லாம் கழுவி திரும்ப நீங்கள் வெட்ட ஸ்டார்ட் ஆகிச்சு. நல்ல ஒரு அளவான வெட்டு மிஷின். எங்களோட காணிகள் வெளியில் விட்ட எங்களுக்கு ரேட் கூட, காணிகள் இருக்கிறபடியா கட்டாது எங்களுக்கு. அப்போ இப்படி அளவான மிஷின் வேண்டி வச்சுருக்கோம் எங்களோட காணிகள் விட்டு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நெல் அடிக்கிற இயந்திரம் தானே. உளுந்து, நெல், சணல் இதெல்லாம் நாங்கள் கையால் வெட்டி தான் அடிக்கணும். கையால் வெட்டி அடிக்கிறது, காய வச்சுட்டு அடிக்கலாம். இதைத்தான் பழைய கால ஆக்கள் சொல்லிக்கணும் சுனாமி உண்டு. இந்தியாவில் வந்து இந்த பூக்கொண்டை பாருங்க, இதை நாங்கள் சொல்கிறது பூனை வாலண்டு. எவ்வளோ நீட்டாண்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தோட்டமெல்லாம் சுற்றி பார்த்து எங்களுக்கு தேவையான மரக்கறிகளை வந்து நாங்கள் வாங்கி எடுத்துட்டோம். அப்போ நண்பன் நாங்கள் அப்போ இந்த காணொலியோட முடிச்சுக்கொள்வோம். மீண்டும் ஒரு அடுத்த நாளில் சந்திப்போம். பாய் பாய்.